மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? என் தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க எல்லாரும். நார்மலா எங்கேயாவது போகும்போது கிளம்பும்போது அப்படி டக்கு டக்குன்னு நானே ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, அதனால கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள்லாம் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பாக இருந்தால் தான் நீ செட்டப்பை தேடி போக மாட்டேன். ஸோ அதனாலயாவது நாங்கள் வந்து மேக்கப் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அதுவும் இன்னைக்கு பியூட்டிஷியன் கிளாஸில் எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவெல்லாம் எப்படிடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிற விட, நான் நல்லா இருக்கேன்டா சூப்பராக இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களை விட, இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பட் நாம ஒரு அதிகபட்சமா பெண்கள் மேல வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் குறை சொல்றதுனால உண்மையிலே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த டிக்கெட் வேற ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவங்களுக்காகலாம் நாம நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது. 80 வயசுலயும் அவங்க அவ்வளோ அழகா மேக்கப் போட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே மேம் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு இப்பவே கால் 36 வயசாச்சு. வயசு சொல்லிட்டேனே பரவாயில்ல மேம். மார்ச் 10 வந்துச்சு மேம். 18 வயசாச்சு மேம். இப்பயே எனக்கு கால்லாம் வலிக்குது. பட் இந்த வயசுல நீங்க ஆக்டிவா இவ்வளோ பேருக்கு, அதுவும் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப டிவைனா இருக்கீங்க. 100 வயசுலயும் நீங்க இருப்பீங்க. அப்பயே நீங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட. அண்ட் எனிவேஸ், சஷ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டாலு. நம்ம இதை எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சீரியல் பண்ணுறேன், நான் மூவிஸ் பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு வருமானம் அதுலேருந்து போதுமானதாக இருக்குது. மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அப்படிப்பட்ட உடை, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஓப்பனிங் அன்றைக்கி 100 பேருக்கு வெறும் 10 ரூபாய்க்கு சாரீ கொடுத்தோம். ஸோ அந்த 10 ரூபாயும் ஏன் வாங்கினோன்னா, அவங்க கிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நினைக்க வேணாம், நீங்கள் காசு கொடுத்து தான் அந்த சேலையை வாங்கிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ ப்ராஃபிட்டில் இதுலேருந்து வரக்கூடிய காசு தான் இல்லாத மக்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இவங்க சொன்னாங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்ட்லாம் இல்லை, நான் உங்களோட அக்காவா, உங்களோட தங்கச்சியா, நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா, அவ்வளவே தான். அதுக்காக தான் நான் வந்தேன். சஷ்டி போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 மந்த்ஸில் நம்ம இதுவரையும் எங்கேயும் போய் ஒரு சின்ன ஸ்டால் கூட போட்டதில்லை. எனக்கு இந்த களம் சரியான களமாக பட்டுச்சு, இங்கே ஸ்டால் போடுங்க, நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் ஃபோட்டோகிராஃபி என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இலங்கேஸ்வரி மேம் கிட்ட கேட்டப்போ இமிடியட்லி ஷி வாஸ் அக்செப்டட் தட். அதுக்காக பெரிய பெரிய தேங்க்யூ. என்றைக்குமே விமன் ஃபார் உமன் அந்த விஷயத்தை நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு நிற்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களில் நிறைய பேர் மேக்கப்பில் இருப்பீங்க. நிறைய மாடல்ஸ் கேட்கும் போது என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டால் உண்மையிலே நிறைய டேலண்ட் இருக்குங்க மேம். இன்றைக்கி ஒரு நல்ல பொருளாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டால் தான் நீங்கள் நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு இந்த ஊர் உலகமும் ஏற்றுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்ககிட்ட பெய்ட் கொலாபரேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம். இங்கே யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ சொல்லுங்கள், நான் அவங்க கூட ஃப்ரீயாக மேக்கப்புக்கு மாடலாக வரேன். ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை என்னால் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல லயாசிசி அஃபீஷியல்ங்கிறது என்னோட பேஜ். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, போட்டோகிராஃபர் நான் தான். கண்டிப்பா, ஏன்னா இவர் என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு. ஆக்சுவலா எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையா நின்று இருக்காரு.
அப்புறம் இது சஷ்டி பொட்டிக்குடைய கூப்பன், இதில் 20% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது. நம்மளுடைய சஷ்டி பொட்டிக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்டால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு வேளை குறை இருந்துச்சுன்னா கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதை எனக்கு மாற்றிக்கிறதுக்கு உதவும். ஏன்னா வெளியிலேருந்து யார்ட்டையும் கேட்க முடியாது, இங்கே இருக்கிற எல்லாரும் என் அக்கா தங்கச்சியாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். விமன் ஃபார் உமன்ல as a woman I will be with you. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருப்பேன். ஒரு பைசா வேண்டாம், என்னோட பேஜில் நானே கொலாபரேஷன் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் உண்மையிலேயே டேலண்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய திறமையும் இந்த உலகத்துக்கு தெரியட்டும். ரொம்ப நன்றி அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு. தேங்க்யூ. உங்ககிட்ட ஆக்சுவலாக 2 கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, பகாசுரன்ல தலையில தொங்க விட்டாங்க இல்லையா? ஸோ how was it for you? தலையில் கட்டி தொங்க விடும்போது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி என்கிட்ட சொன்னாங்க, இதுவரையும் வந்து தமிழ் சினிமாவில் எந்த லேடி ஆர்டிஸ்ட்டும் தலையில கட்டி தொங்க விட்டது கிடையாது. நீங்கள் ஒரு வேளை டூப் போடாமல் பண்ணிட்டாக்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவார்ட்லாம் கிடைக்கல. அதுக்கும் மேலே பப்ளிக்கிட்ட இருந்து நான் இப்போ கேள்வி வந்துச்சுல, எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணாக இருந்து, ஏன் ஒரு பொண்ணாக இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியே தப்பு. சாரியில் வேற அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு 8 மணி நேரம் நான் தொங்கியிருப்பேன். ஒரு 25 தடவை என்னை மேலே கீழே கவுத்து தான் பண்ணாங்க. பட் அந்த ரோலுக்காக அவார்டு கிடைக்கலனாலும் அந்த ரோல் மக்கள் மத்தியில் பெருசாக நின்றுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஏன் நெகட்டிவ் ரோலில் போய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவாக பண்ணாலும் எனக்கு தெரியும், நான் ரியல் லைஃப் ஹீரோயின் தான், நான் அப்படி தான் நிறையா விஷயங்களை பண்ணுறேன். ஃபிலிமில் நான் நெகட்டிவாக இருக்கிறது விஷயம் கிடையாது. நேரில் என் மனசில் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அழகுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மள நிறைய பேருக்கு அந்த கூட ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நான் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், என் முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், என் தோல் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறது இதுதானே. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை 4 பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி, அதனால தான் அதுக்கு பேரு காலு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி, கீழே விழுந்தோன்னா முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனால தான் அதற்கு பேரு முட்டி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு, வரக்கூடிய உணவு வா இங்கே கொஞ்ச நேரம் இரு, அவ்வளோதான், அதனால தான் அதுக்கு பேரு வயிறு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து, இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனால தான் அதற்கு பேரு கழுத்து. அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி, இத்தோட ஒண்ணுமே இல்லை நீ முடின்னு கடவுள் நம்மளை கச்சிதமாக தான் படைச்சு வச்சிருக்காரு. நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் கேன்சர் அவேர்னஸ்க்காக நான் மொட்டை எடுத்துட்டு என்னோட முடியை கொண்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து விக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்போ நான் ஒரு பெரிய சேனல்ல ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாம இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அழகாக இருக்கும் போதும் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது கிடைச்சிச்சு. ஒரே ஒரு விஷயம்தான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இதை பெருசா ஆழமா நம்புங்க. நீங்க என்னைக்குமே அழகுதான், அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க நினைச்சிட்டாலே போதும். சாரி நிறைய பேசுறேன். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு ரெக்வஸ்டே வந்திருக்கு உங்ககிட்ட பர்டிகுலராக இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் ஆன்சர். வாட் இஸ் ஃபெமினிசம் அக்கார்டிங் டு யூ? ஐயோ, இந்த கேள்விக்கு நான் வரலைங்க, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் ப்ரெஸ் வேற இருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவலாக கேட்க சொன்னது. அதனாலதான் இல்லை இந்த கேள்வியெல்லாம் இங்கேருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதுல நிறைய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் எனக்கே இருக்கு, தெரியாம நான் வந்து பதில் சொல்றது ரொம்ப பெரிய. இன் ஜெனரல் ஃபெமினிசம் அப்படின்றது இல்ல, பெண்மை போற்றப்பட வேண்டும், சிம்பிளா. இன்னைக்கு கூட வந்துட்டு மார்ச் 8 எல்லாரும் வந்துட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுனீங்க. ஆனா என்னுடைய பெரிய குறிக்கோள் என்னன்னா, நீங்க மகளிர் தினம் கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல. மகளிரை கொண்டாடுங்க, அதுவே நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதுன்னு பேசிக்காக பாருங்க, அந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூ ஒரே ஒரு கேர்ள் இருக்கிறதுனால எனக்கு ஷையாக இருக்காது. பட் இவ்வளோ பேர் இருக்கீங்களா, அதனால கொஞ்சம் ஷையாக தான் இருக்கு. சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்தம் இல்லை, நல்லா இருக்குன்றது எனர்ஜியாக சொன்னோம்ல, அப்போதான் நல்லா இருக்கும்ன்றது தெரியும். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்ஸ் ப்ரோக்கோ சரவணன் ப்ரோக்கோ என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிபியா. ஸோ எதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரின்னும் பொழுது அதில் வந்து இப்போது டேட் இண்டஸ்ட்ரியும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது எங்களுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா பல பேரோட வாழ்க்கையை அழகாக்குறீங்க. ஸோ பல பசங்களோட வாழ்க்கைன்றதே பெண்கள் தான்.
ஸோ அந்த பெண்களை எல்லாரையும் வந்து அழகா காட்டும் பொழுது பசங்களோட சார்பாக என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாரையும் ஒரு ஹீரோயினா ஆக்குறதும் நீங்க தான். ஸோ உங்களை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஈவெண்ட் எல்லாமே வந்து ஹீரோயினா காட்டுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸா சொல்லிக்கலாம். அண்ட் அழகு அப்படின்னும் பொழுது கடவுள் வந்து பெண்களை வந்து பூமியில படைச்சது அழகுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அந்த பெண்களே பார்த்தீங்கன்னா இன்னும் களத்துல இறங்கி இன்னும் அழகாக்கும் பொழுது கடவுளே வந்து ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு தான் எனக்கு கனவு வந்தது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஆண்டு இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஆண்டர்பிரனர் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு விஷயத்துட்டீங்கன்னா சார் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தொழில் முனைவர்னும் பொழுது உங்களுக்கு நாட் ஒன்லி பியூட்டி, எனி பிஸ்னஸ் நீங்கள் ஒரு லேடியாக இருந்து நீங்கள் பெருசாக வெளியே வரீங்கன்னும் பொழுது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. நான் எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து எப்படின்னா யாராவது என்னக்கா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்கன்னா பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன். இப்போ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற வேர்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேக்கப் பியூட்டிஷியன் சொல்லுவாங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், பார்லர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து அங்கேருந்து அப்கிரேட் ஆகி இப்போ இவ்வளோ பேர் வந்து இதுக்கு ஒரு அசோசியேஷன்லாம் எல்லாமே கிரியேட் பண்ணி இவ்வளோ பெருசாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொழில் முனைவர் அந்த கேட்டகிரிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஹாப்பியாக இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம அழகுன்றதை நம்ம திறமையை காட்டிடுறது ஓகே. அழகுன்ற கேட்டகரி தாண்டி நீங்கள் தொழில் முனைவராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களா ஏர்ன் பண்ணணும், அதுக்கு லேர்ன் பண்ணணும், திருப்பி ஏர்ன் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பாக அது ஸ்டார்ட்டே நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களோட லைஃப்ல நான் ஒரு அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்டா ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இதுல வந்து நிறைய பேர் வந்து பார்லர்ல வந்து டாட்டூ போடுறதாகவும் எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாப்பா பண்ணிட்டு இருப்பீங்க மேக்கப்பை. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா வேற லெவலில் பண்ணிருப்பீங்க. உங்களோட கிளைண்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க அகைன். அப்போ நீங்க டாட்டூவை சேர்த்து பண்றீங்க, ஓகே. சூப்பரா பண்றவங்க, நல்லா லேர்ன் பண்ணவங்க, ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணவங்க எல்லாருமே ஓகே ஃபைன். பட் ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணவங்க கிட்ட இருந்து திருப்பி நீங்க லேர்ன் பண்ணும்போது இன்னும் ஒரு கேட்டகரி கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களாவே செல்ஃப்லா நீங்களே ஒரு டாட்டூவை நீங்க பண்ணும்பொழுது அந்த இடத்துல டேமேஜஸ்ன்னு வரும்பொழுது அது கவர் அப்காகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்க கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா எல்லாமே வளரும், ஓவராலா எல்லாருமே பண்ணிப்பாங்க, எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியும். பர்ஃபெக்டான விஷயம் தான். பட் அதை ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்க ஒரு சூப்பரான டேலண்ட் வச்சிருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பொழுது வேற ஒரு அடிஷனல் விஷயத்தை சேர்த்து நீங்க அதுல ஒரு ஃபிளாப் பண்ணீங்கன்னா உங்களோட சூப்பர்பான வேல்யூமே டவுன் ஆயிரும். ஏன்னா அதுவும் சேர்த்து அடிப்படும் இல்லையா? ஸோ அதை மாதிரி பார்க்கும்பொழுது நீங்க டாட் இண்டஸ்ட்ரியிலையும் நல்லா லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அசோசியேஷன் மூலியமா ஸோ டாட்டுக்காக ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். ஸோ அதனால எல்லாருமே லேர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு. டிபியா, தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷன். ஸோ எப்போவுமே அசோசியேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வந்து பியூட்டிஷியன் அசோசியேஷன், பியூட்டிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நேமே பாருங்களேன், ஹோல் பியூட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. ஈவன் பியூட்டிஷியன்ஸ், அதில் வந்து தனித்தனியாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பேர் வச்சது ஜெயஸ்ரீ தான். தேங்க்யூ. ஸோ எஸ், அவங்க ஏதோ நெயில் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு தோணின விஷயம், ஏன் வந்து ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர்ஸுக்காக ஒரு அசோசியேஷனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது அவங்க அதுக்கப்புறம் அதையே செலக்ட் பண்ணிட்டாங்க, நைஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான், ஏன்னா எல்லாருமே இப்போ சண்முகம் சார் பேசும்போது சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு இது மட்டும்தான் அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு. அது தப்பு கிடையாது. ஆக்சுவலி ஒரு இதில் டேலண்டாக இருந்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேறி வர்றது வந்து நல்ல விஷயம்தான். பட் அவங்களுக்காக தனியாக ஒரு அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு நெயில் ஆர்டிஸ்ட், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸோ எல்லாமே பண்ணுற பியூட்டிஷியன்ஸ், ஸோ எல்லா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்,
காஸ்மெட்டிக்ஸ் இப்போ சார் வந்திருக்காரு மோனிகாலேருந்து. ஸோ அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவ். நமக்கு என்ன தேவையோ ப்ராடக்ட் எல்லாமே வரவழைச்சு நமக்கு கொடுக்குறவங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்ந்ததுக்கான ஒரு ஆண்டர்பிரினருக்கான அசோசியேஷனாக இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிபியா டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். அவங்க வந்து நிறைய இன்னோவேட்டிவாக ஐடியாஸ் வச்சுருக்காங்க. எப்பவும் போல் செமினார்ஸ், அவார்ட் ஷோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல், ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இன்னுமே பெருசாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸை வந்து, ஸோ நார்மலாக இப்போ ஒரு சின்ன பார்லராக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக மாறுறதுக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க டீமில் வந்து நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ லேர்ன் பண்ணலாம், நீங்களும் வந்துட்டு கற்றுக் கொடுக்கலாம். உங்களோட டேலண்ட் அவங்கக்கிட்ட, எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க மெம்பர்ஸ், இதில் தெரியாத மெம்பர்ஸுக்கு நாங்கள் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா அதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க அதுக்கும் நீங்கள் வளர்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். எப்போவுமே நீங்கள் வந்து கிளாஸ் படிச்சுட்டே இருக்க முடியாது மெம்பர்ஸ்னால். ஸோ உங்களுக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் டிபியா கிட்ட சொல்லலாம். நீங்களும் வந்துட்டு ஒரு மென்டராக வரலாம். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு அசோசியேஷன் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உறுதுணையாக இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸோ இது ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கோமதி என்னும் நான் கோமதி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின் பால் உண்மையாகவும் நம்பிக்கையும் மாறா பற்று கொண்டிருப்பேன் என்றும் தமிழ்நாடு அழகு கலைத்துறை தொழில் முனைவோர் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்று உண்மையாக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஏற்றத்தாழ்வு இன்றி என் கடமையை நிறைவேற்றுவேன் என்று உறுதி அளிக்கின்றேன். நன்றி.